இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவித்த பிக் பேங் உண்மையிலேயே நிகழ்ந்ததா? 13.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற பெருவெடிப்பு எனப்படும் பிக் பேங்கின் ஊடாகவே இந்த முழு பிரபஞ்சமும் தோன்றியதாக இன்று வரை நம்பப்பட்டு வந்தது. ஆனால் இந்த பிக் பேங் உண்மையிலேயே நிகழ்ந்ததா என்பதை கேள்விக்குறியாக்கியுள்ளது ஜேம்ஸ் வெப் தொலைக்காட்டி அண்மையில் நிகழ்த்திய கண்டுபிடிப்புகள். இந்த பிக் பேங் தியரிப்படி 13.8 பில்லியன் ஒளியாண்டுகளுக்கு முன்பு இருளாக காணப்பட்ட, ஒன்றுமே இல்லாமல் காணப்பட்ட இந்த பிரபஞ்சம் திடீரென ஒரு பெருவெடிப்பின் ஊடாக தூசுக்களும் வாயுக்களும் இணைந்து கேலக்சிகளையும் நட்சத்திரங்களையும் தோற்றுவித்து படிப்படியாக விரிவடைந்து கொண்டே சென்று பின்னர் மிகப்பெரிய நட்சத்திரங்கள், மிகப்பெரிய கேலக்சிகளை உருவாக்கி அது இன்றைய நிலையை அடைந்துள்ளது என்று விளக்கமளிக்கப்படுகின்றது. ஆனால் ஜேம்ஸ் வெப் அண்மையில் மேற்கொண்ட ஆய்வுகளின் மூலம் பிரபஞ்சத்தின் தோற்றமாக கூறப்படும் 13.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு சற்று பின்னராகவே மிகப்பெரிய ஸ்டார்களும் நட்சத்திரங்களும் கேலக்சிகளும் காணப்பட்டுள்ளது அவதானிக்கப்பட்டுள்ளது. ஆனால் பிக் பேங் இவ்வளவு நாளும் விளக்கமளிக்கப்பட்டபடி ஆரம்ப கட்டத்தில் மிகப்பெரிய கேலக்சிகள் இருந்திருக்கவே முடியாது. அவை படிப்படியாக வளர்ச்சியடைந்து மிகவும் பெரிதாக வளர்ச்சியடைந்திருக்க வேண்டுமே ஒழிய ஆரம்பத்திலேயே இவ்வாறு பெரிய கேலக்சிகளோ பெரிய ஸ்டார்களோ இருந்திருக்க முடியாது. ஆனால் ஜேம்ஸ் வெப் ஆரம்ப கட்டத்தில், அதாவது பிக் பேங் நிகழ்ந்ததாக கூறப்படும் 13.8 பில்லியன் ஆண்டுகளின் பின்னர் சுமார் 200 மில்லியன் ஆண்டுகள் கழித்து மிக பெரிய கேலக்சி, எமது மில்கிவே கேலக்சியையும் விட மிகப்பெரிய கேலக்சிகள் இருந்துள்ளதை புகைப்படம் எடுத்து அனுப்பியுள்ளது. பிக் பேங் உண்மையிலேயே நடந்ததா என்பதை கேள்விக்குறியாக்கும் இரண்டாவது கண்டுபிடிப்பு என்னவென்றால் டார்க் ஸ்டார் எனப்படும் இருண்ட நட்சத்திரங்களின் கண்டுபிடிப்பாகும். இருண்ட ஸ்டார், டார்க் ஸ்டார் அல்லது கருப்பு ஸ்டார் என்பவை பிளாக் ஹோல்கள் அல்ல, இரண்டும் வித்தியாசமானவை. பிளாக் ஹோல் என்பது கருத்துளை என்று கூறப்படும். அது ஈர்ப்பு விசையிலும் சரி மற்றும் அதன் பிசிக்கல் விதிகளிலும் சரி முற்றிலும் ஒரு ஸ்டாரிலிருந்து வேறுபட்டது. ஆனால் டார்க் ஸ்டார் என்பது சாதாரண சூரியனை போன்ற ஒரு ஸ்டார் தான். ஆனால் அது ஒளிராது, இருளாக காணப்படும், இருண்டதாக காணப்படும். இந்த டார்க் ஸ்டார் என்பது ஒரு கன்செப்டாக மட்டுமே இவ்வளவு காலம் இருந்தது. ஆனால் டார்க்காக உள்ள ஸ்டாரும் அதனை சுற்றியுள்ள தூசுக்களை ஒளிர செய்து அதனால் அந்த டார்க் ஸ்டார்கள் 3 இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன ஜேம்ஸ் வெப் தொலைக்காட்டினூடாக. இந்த டார்க் ஸ்டார் அதனை சுற்றியுள்ள அந்த தூசுக்களையும் வாயுக்களையும் தனது ஆற்றலினால் ஒளிர செய்கின்றது, ஒளியை வெளிப்படுத்துகின்றது. இந்த ஒளியை வைத்து இந்த டார்க் ஸ்டார்களை புகைப்படம் எடுத்துள்ளது ஜேம்ஸ் வெப் தொலைக்காட்டி. எனவே டார்க் ஸ்டார்கள் என்பது பிரபஞ்சத்தின் ஆரம்பத்திலேயே, அதாவது பிரபஞ்சம் பெருவெடிப்பு நிகழ்ந்ததாக கூறப்படும் 13.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு அண்மித்த அந்த காலத்திலேயே இந்த டார்க் ஸ்டார்கள் இருந்துள்ளன. அவ்வளவு தொலைவில் தான் இந்த டார்க் ஸ்டார்களை ஜேம்ஸ் வெப் கண்டுபிடித்து உள்ளது. ஆகவே ஆரம்பத்திலேயே இவ்வாறு நியூக்ளியர் ஃபியூஷன் என்பது நடைபெற முடியாத டார்க் ஸ்டார்கள், நியூக்ளியர் ஃபியூஷனினூடாகத்தான் எமது சூரியன் போன்ற சாதாரண நட்சத்திரங்கள் ஒளியையும் வெப்பத்தையும் வழங்குகின்றன. ஆனால் டார்க் ஸ்டார்களினால் இவ்வாறு நியூக்ளியர் ஃபியூஷனை நிகழ்த்த முடியாது. அதனால் தான் அவை டார்க்காக இருக்கின்றன. இந்த டார்க் ஸ்டார்கள் சாதாரணமாக பிரபஞ்சத்தின் ஆரம்பத்தில், தொடக்கத்தில் காணப்படவே முடியாது என்பது தியரியாகும். ஆனால் நியூக்ளியர் ஃபியூஷனை நடத்தாத டார்க் ஸ்டார்கள் பிரபஞ்சத்தின் தொடக்கமாக கூறப்படும் அந்த காலத்திலேயே அவதானிக்கப்பட்டுள்ளது. பிக் பேங் என்பது உண்மையிலேயே நடந்ததா என்பதை மேலும் கேள்விக்குறியாக்குகின்றது. மற்றும் விஞ்ஞானிகளும் வானியலாளர்களும் பொதுவான பௌதிக விதிகளை வைத்துக் கொண்டுதான் எதனையும், எந்த கண்டுபிடிப்புகளையும், எந்த விடயங்களையும் அவர்கள் நோக்குகின்றனர். இதன் மூலம் அவர்கள் சாதாரண பிசிக்கல் விதிகளுக்கு உட்பட்டு இந்த பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டே செல்வதாக இவ்வளவு நாளும் கூறுகின்றனர். இந்த பிரபஞ்சத்தின் விரிவு என்பது பிக் பேங் தியரியின் ஒரு கட்டமாக இருக்கின்றது. பிக் பேங் இவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தால் அது காலம் செல்ல செல்ல அந்த பிக் பேங்கினால் தோற்றுவிக்கப்பட்ட கேலக்சிகளும் ஸ்டார்களும் ஒன்றிலிருந்து ஒன்று தூரமாகிக் கொண்டே விரிவடைந்து கொண்டே செல்லும் என்பது ஒரு தியரியாகும். இதனையும் கேள்விக்குறியாக்கியுள்ளது ஜேம்ஸ் வெப்பின் அண்மைய கண்டுபிடிப்புகள். அதாவது இந்த பிரபஞ்சம் விரிவாவதற்கு காரணமான டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர் என்பவை இருக்கலாம் என்று கூறப்பட்டு வந்தது. அவற்றுக்கான இருப்பிற்கான எந்த ஒரு கண்டுபிடிப்போ எந்த ஒரு தெளிவான சாட்சிகளோ இதுவரை முன்வைக்கப்படவில்லை. ஆகவே இந்த
பிரபஞ்ச விரிவாக்கம் என்பது உண்மையிலேயே நிகழ்கிறதா அல்லது பிரபஞ்சம் இவ்வாறு எப்பொழுதும் இருக்கின்றதா என்பதும் இப்பொழுதும் ஒரு கேள்வியாக மாறியுள்ளது. பிரபஞ்ச விரிவாக்கம் என்பது பெருவெடிப்பு நிகழ்ந்திருந்தால் இவ்வாறு நடைபெற வேண்டும் என்பது ஒரு சாத்தியமான ஒரு விடயமாகும். ஆனால் பிரபஞ்சம் விரிவாக்கம் நடைபெறவில்லை என்றால் பிரபஞ்சத்தின் தொடக்கம் ஆன பெருவெடிப்பும் நிகழவில்லை என்பதுதான் அர்த்தம். அண்மையில் ஜேம்ஸ் வெப் மேற்கொண்ட அந்த ஆய்வுகள் பிரபஞ்சம் விரிவடைவதை விட பிரபஞ்சம் அவ்வாறு தான் இருக்கின்றது, அது இருப்பது மாதிரியே தான் இருக்கின்றது என்பது போன்ற ஒரு கண்டுபிடிப்பினை நிகழ்த்தியுள்ளது. மேலும் இந்த பிரபஞ்சம் 13.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்கனவே கூறப்பட்ட பிக் பேங் தியரியின் ஊடாக தோன்றியிருந்தால் அந்த பிசிக்கல் விதிகளை அடிப்படையாக கொண்டு பிரபஞ்சம் விரிவடைவதும் பிரபஞ்சத்தில் ஆக தொலைவான பொருள் சுமார் 13.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றியதாக இருப்பதும் ஒரு சாதாரணமாக விடயமாக இருக்கலாம். ஆனால் 13.8 பில்லியன் ஆண்டுகளை விட தொலைவில், அத்தனை ஒளியாண்டுகளை விட தொலைவில் காணப்படும் விண்பொருட்களும் இருக்கலாம் என்ற ஒரு கண்டுபிடிப்பினையும் ஜேம்ஸ் வெப் இப்பொழுது நிகழ்த்தி கொண்டிருக்கின்றது. ஆகவே பெருவெடிப்பு இதுவரை தோன்றியதாக கூறப்படும் இந்த 13.8 பில்லியன் ஆண்டுகளையும் தாண்டி ஏதோ ஒரு விண்பொருட்கள் இருக்கலாம் என்ற சாத்தியம் இருந்தால் பெருவெடிப்பு நிகழ்ந்ததற்கான சாத்தியமே இல்லை என்றும் கூறலாம். அடுத்ததாக முக்கியமான ஒரு விடயம் ரெட் ஷிஃப்ட் எனப்படும், அதாவது தூரத்தில் இருந்து ஒளியை தரும் நட்சத்திரங்கள் அல்லது கேலக்சிகள் சிவப்பு நிறத்திலேயே காணப்படும். ஏனென்றால் இந்த ஒளி பயணம் செய்யும் போது விரிவடைவதன் ஊடாக கடைசி மிக தொலைவில் இருந்து வரும் ஒளி எப்பொழுதும் சிவப்பு நிறமாகவே காணப்படும் என்பது இந்த ரெட் ஷிஃப்ட் என்பதாகும். இந்த ரெட் ஷிஃப்டின் படி தொலைவில் உள்ள கேலக்சிகளும் நட்சத்திரங்களும் சிவப்பாக தோன்றுகின்றன என்று இதுவரை நம்பப்பட்டு வந்தது. ஆனால் ஜேம்ஸ் வெப்பின் அண்மைய கண்டுபிடிப்புகள் கூறுவது என்னவென்றால் அவை தொலைவி விரிவடைவதன் ஊடாக அல்லது மிக தொலைவில் இருப்பதனால் ரெட்டாக காணப்படவில்லை, அவை உண்மையிலேயே ரெட் ஆனவை. அவை உண்மையிலேயே ரெட் நிறமான ஸ்டார்கள் அல்லது கேலக்சிகள் தான். அவை ரெட் ஷிஃப்டினால் அவ்வாறு காணப்படவில்லை என்பது ஆகும். இதுபோன்ற பிக் பேங் நிகழ்வினை கேள்விக்குறியாக்கும் அண்மைய ஜேம்ஸ் வெப்பின் கண்டுபிடிப்புகளின் ஊடாக நாம் சிந்திக்க வேண்டியது என்னவென்றால் உண்மையிலேயே பிரபஞ்சத்திற்கு தோற்றமும் முடிவும் இல்லையா என்பதுதான். பிரபஞ்சம் என்பது நாம் இப்பொழுது அறிவோம் எமது சூரிய மண்டலம் இந்த மில்கிவே கேலக்சியில் உள்ளது. மில்கிவே கேலக்சி பில்லியன் கணக்கான கேலக்சிகளில் ஒன்று. அந்த கேலக்சிகளுக்கு இடையிலான தூரம் எம்டி ஸ்பேஸ் அளப்பெரியது, மிக 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 பெரியது, கோடிக்கணக்கான ஒளியாண்டுகள் தொலைவானது என்று. இவ்வாறு தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் நட்சத்திரங்கள் அதன் கேலக்சிகள் தோன்றி அழிகின்றன. மீண்டும் அந்த எனர்ஜி, அவை அழிந்த அந்த பொருட்களை வைத்து மீண்டும் அவை தோன்றுகின்றன, மீண்டும் அழிகின்றன. இந்த செயற்பாடு இவ்வாறே சதா நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றது. ஆகவே இதற்கு தோற்றமோ முடிவோ இருக்க முடியாது என்ற பொதுவான ஒரு அபிப்பிராயம் மக்களிடையே, விஞ்ஞானிகளிடையே இருந்தது. இதேதான் உண்மையா? தோற்றமோ முடிவோ அல்லாத, அதே மாதிரி எல்லையே இல்லாத, எங்குமே எல்லா இடத்திலுமே இவ்வாறே நட்சத்திரங்களையும் கேலக்சிகளையும் கொண்டு இருக்கும் ஒன்றுதான் இந்த பிரபஞ்சமா என்ற கேள்வி இப்பொழுது எழுந்துள்ளது. இதற்கான விடைகள் எதிர்காலத்தில் இந்த ஜேம்ஸ் வெப் என்ற மனிதனால் உருவாக்கப்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த தொலைக்காட்டியின் ஊடாக நிகழ்த்தப்படும் ஆய்வுகளை அடிப்படையாக கொண்டு எமக்கு கிடைக்கும் என்று நம்பலாம். தொடர்ந்தும் எம்முடன் இணைந்திருங்கள். இவ்வாறான ஆச்சரியமான தகவல்களை பெறும் பொருட்டு நன்றி.